தேங்க்ஸ் ஃபார் யுவர் தளபதி விஜய் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக பேச வச்சிட்டாங்க. உங்கள் வாயை திறங்க சிஎம், உங்கள் வாயை திறங்கும் சிஎம்னு சொல்லிட்டு சட்டசபைக்கு நேருக்கு நேராக உட்காந்து வாயை திறந்தா எல்லாம் எந்திரிச்சு அடிச்சு ஓடி போயிடுறாங்க. என்னன்னு கேட்டால் ஊழலை பற்றி பேசிட்டாரு அப்படின்றாங்க. குத்தமுள்ள நெஞ்சு தான்றா குறுகுறுக்கும், நீங்கள் எங்களை குறுகுறுக்குறீங்க கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக வோட தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களையும் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்டர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க சோஃபா மாடல் அரசு, சோஃபா மாடல் அரசு, சோஃபா மாடல் அரசு. அதாவது கூட்டணி கட்சிக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சோஃபா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு காசு கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும், அது உண்மை. அது வந்து ரெக்கார்ட்லேயே இருக்குது, ஆன் டேட் ரெக்கார்ட்லேயும் இருக்குது. பட் ஆனால் தாவேகா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இது நாங்கள் கொள்ளையடிச்சவங்கலாம் வெளியே போனால் இவங்க பறிவறுத்துட்டு வராங்க. அவங்க சோஃபாமானு சொல்லும்போது கம்முன்னு தான்டா இருந்தாங்க. நீங்கள் கொள்ளையடிச்ச கண்டிப்பாக சொன்னால் நீங்கள் எங்கடா பரித வைக்கிறீங்க, அதுக்கு போய் இருக்கிறீங்க. உண்மையிலே கொள்ளையடிச்சிருக்கீங்களா, இல்லைனா என்ன சொல்கிறது, உண்மையிலே உங்கள் நெஞ்சு பொறுத்துருச்சா என்னன்னு தெரியல. குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும், உங்கள் நெஞ்சு எப்படின்னு தெரியல. நம்ம அதை பார்த்து தான் ஆகணும், திமுகவுக்கு பேசியே ஆகணும். நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி, டிவிக்கு என்ன பேச போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க. விஜய் அவர்கள் நல்லாவே பேசினாரு. கடைசியில சொன்னாங்க, யாருக்குமே இந்த செய்கை பிடிக்கல, கடைசியில அப்படி செஞ்சா செய்கை பிடிக்கல அப்படின்னு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், திமுக அவர்கள் திமுக கட்சிக்காரங்க இருக்கட்டும், தாவேக்காவை நல்லபடியா நடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் பாருங்கள், தற்கொலை, சினிமா ஷூட்டிங்கு, ரீல்ஸு, ரியலு, பொம்மை முதல்வர், வாயை திறங்க சிஎம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மனுஷனை கண்டிப்பாக விமர்சிங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் அந்த நக்கல் நையாண்டி அவன் இன்னும் சினிமாக்காரன், இது வந்து சீட்டிங் ஸ்பாட் ஆகிட்டு, திரையரங்கம் ஆகிட்டு, இன்னும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருக்க தவிர மக்களுக்கு தேவையான என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் சட்டசபையில் பேசவே இல்லை. அதான் உண்மையும் கூட. உங்களோட ஃபுல் எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா டிவிகேவை பற்றி அவங்க ஒரு பிராண்டிங் பண்ணுறது. இவங்க வந்து இப்படி தான் தற்கூரி தான், இவங்க வந்து இந்த சினிமா ஷூட்டிங் தான், இவங்க வந்து இந்த டீம் தான், இவங்க சினிமா டீம் தான்ங்கிற மாதிரி பிராண்டிங் பண்ணுறதுலாம் இருக்கே தவிர மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசணுங்கிற எண்ணம் இன்னும் துளி கூட யாருக்கும் ஒருத்தருக்கும் கிடையாது. எல்லாருமே சொல்கிறாங்க டிவிகேல வந்து ஆள் சேர்றாங்க. டேய், வந்து சேர்றவனை என்னடா சொல்ல முடியும்? ஒரு எம்எல்ஏவாக இருந்து சேர்றவனை நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த கட்சியில இருந்து இந்த சின்னத்தில் இருந்து எம்எல்ஏவானாப்ல, ஆனால் இப்போ போய் அங்கே போய் டிவிகேல சென்டாப்லன்னு சொல்லலாம். அவன் ராஜினாமா பண்ணிட்டான்ற வரான். இதே ராஜினாமா பண்ணாமல் சேர்ந்துருந்தா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லி பாருங்கள். அதாவது இது வந்து கட்சி, இது வந்து எங்கள் கட்சியோட ஓட்டு, அதை இப்போ அங்கே போய் இருக்குது, பரவாயில்ல, நாங்கள் பிச்சை போட்டது, தானம் போட்டது, கூட்டணி கட்சியில் நாங்கள் தானம் போட்டதில்லைங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுக எத்தனை வருஷமா எத்தனை கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்க ஆட்சி அமைச்சப்ப ஒரு வாட்டியாவது தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட ஏதாவது ஒரு கட்சிக்கு அவங்க ஒரு அமைச்சரவை இடம் கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் ஒரே கேள்வி. விசிக அவங்க கூட எத்தனை காலமாக இருக்குது, யுஎம்எல் அவங்க கூட எத்தனை காலமாக இருக்குது, கம்யூனிஸ்ட் அவங்க கூட எத்தனை காலமாக இருக்குது. பட் அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் தேவை கிடையாது. அவங்க ஒரு 150 சீட்டை நல்ல சீட்டை பார்த்துட்டு நின்றுட்டு 120 சீட்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியது. மிச்சம் இருக்கிறவனா விரல் சூப்பிட்டு உட்காரணும். அதான்றா அவங்க எண்ணம். அதுக்கு தான்றா கட்சி நடத்துறீங்க. சரி, டிவிகே மேலே வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் கூட்டணி அரசு, நீங்கள் மைனாரிட்டி அரசு. அது மைனாரிட்டி அரசுலடா கூட்டணி அரசு. நான் ஒத்துக்கிறேன், ஓகே. துண்டு விழுந்துருச்சு, அதனால எம்எல்ஏ, அதனால நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை தலித்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? நம்ம பட்டியலின சகோதரர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க? 7 பேரோ 8 பேரோ இருக்கிறாங்க. எத்தனை பெண்களுக்கு இடம் கொடுத்தீங்க? இங்கே 4 பேர் இருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் கேட்டால் கூட்டணி அரசு, நீங்கள் மைனாரிட்டி அரசு. இது கூட்டணி அரசுடா. நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு நினச்சானா தைரியமாக கூட்டணி வச்சு வைக்கலாம். ஒருத்தன் காசு கொள்ளையடிக்கணும், நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், நம்ம என்ன தப்புனாலும் ஆளலாம்னு நினச்சி பண்ணுறவன் தான் கூட்டணி வைக்க பயப்படுவான். ஓகேவா? கூட்டணி வைக்கிறவன் ஓகே, அதாவது நம்ம நேர்மையான அரசு கொடுக்க போகிறோம், பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தைரியமாக தான் இருப்பான். அப்படிங்கிற பட்சத்தில் திமுக இப்போ பதறது, சிதறது, அதறது. இது குறித்து சொன்னால் நம்மளும் டிவிக்கு தற்கொலைன்றவாங்க. சரி, வேணாம், இப்படிலாம் பேசுகிறாங்க, இது எதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது திமுக காரங்கிட்ட கேட்கணும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் சொல்கிறதான், இந்த 3 மாதத்துல முடிஞ்சிடும், இந்த 6 மாதத்துல முடிஞ்சிடும், இந்த 40 நாள் 45 நாள் வந்துருச்சு, இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இன்னொரு இடைத்தேர்தல் வேறு 6 தொகுதிகளுக்கு வரும். அந்த 6 தொகுதியில் 1 ஜெயிச்சாலும் டிவிகேக்கு ப்ளஸ் தான், 2 ஜெயிச்சாலும் டிவிகேக்கு ப்ளஸ் தான், ஒரு 5, 6 ஜெயிச்சாலும் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இப்போயே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. பட் இன்னும் அந்த ஒரு 6 தொகுதி 10 தொகுதிக்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சைக்காலஜிக்கலாக ரொம்ப பவர் ஆகிடுவாங்க. அப்புறம் டிஎம்கேவால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவுமே அவங்களோட கூட்டணி கட்சிகளை பிரித்து எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி மாதிரி தான் இருக்குது. பிஜேபிக்கு எதிராக உண்மை செய்யக்கூடிய கூட்டணியாக தான் இருக்குது. அதில் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ திமுக அரசுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணியில இருக்கும்போது இது மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இனிச்சிச்சு. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்கு போனவொன்னே டிவிகேக்கு போனோன்னே இப்போ எல்லாம் அவங்க எதிரி ஆயிட்டாங்க. அது எப்படி? அவங்க சோஃபாக்கு காசு குடுக்குறாய்ங்க, அவங்க அங்கே போய் அமைச்சரவைக்கு ஓட்டிட்டாங்க, அங்கே போய் அவங்க பவருக்கு ஓட்டிட்டாங்க. இதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் மட்டும் பிஜேபிக்கு கூட நிற்க மாட்டீங்களா? டிஎம்கே நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க ஒரு கட்டத்தில் பிஜேபி கூடயும் கூட்டணி வைப்பாங்க. இது வேணா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் அடித்து சொல்கிறேன். 2029 2031 2034 2036 நான் எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி வைப்பாங்க. இது நடக்குங்க. ஆமா. கர்ணன் கருவறைக்கு இது நிஜம். இது உண்மை. நெசம். அத மட்டும் நாங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க. அதில இவைங்க வந்து இப்ப இப்படி வாய் பேசுறாய்ங்க. டிஎம்கேவால தனிச்சு நின்னு ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட.
நீங்கள் டிஎம்கே காரனா இருங்க, ஏடிஎம்கே காரனா இருங்க, டிவிகே காரனாங்க, எத வேணா இருங்க. நான் ஒரு உண்மைய சொல்றேன். 26 தேர்தல்ல நடந்துச்சு. டிவிகேங்கிற கட்சி தனித்து நின்னு 34% வாங்கி 107 சீட்டா 100 சில்லற சீட்டு ஜெயிச்சாங்க. ஓகேவா? டிஎம்கேங்கிற கட்சி 2026ல ஆளுங்கட்சியா இருந்தே, அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிலாம் இல்லாம இருந்திருந்தா எத்தன இடத்த ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன் 20 தாண்டியிருக்க மாட்டாங்க. இத அடிச்சு சொல்றேன் 20 தாண்டியிருக்க மாட்டாங்க. ஜெயிச்சு எத்தன இடத்துல மைனாரிட்டியா ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. நான் இருக்கிற தொகுதிக்கு பக்கத்து தொகுதி கோவில்பட்டி வெறும் 300 ஓட்டுல ஜெயிச்சாங்க. 300 ஓட்டுல ஜெயிச்சாங்க டிஎம்கே. அப்படியே அவங்க கூட எத்தன கட்சி பாருங்களேன். ஐயுஎம்எல் இருக்காய்ங்க, முஸ்லீம் இருக்காய்ங்க, 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திருமாவளவன் டீமு, தேமுதிக, இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது 100 தொகுதி 100 ஓட்ட மட்டும் பிரிக்கட்டுமே! எவ்வளோ ஓட்டு போகுமா? அவங்க திரும்பி சொல்றேன் 20 ஓட்டு கூட ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியா இருந்துமே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல் பண்ணியிருக்காய்ங்க. இந்த அளவுக்கு தான் மக்கள் அவங்கள ஏத்துருக்காங்கன்னு புரியுது. பட் அத ஏத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் டிவிக்கே தற்கொலை, இந்த பிராண்டிங்கு, இந்த சினிமாக்காரன், ஷூட்டிங் ஸ்பாட்டு, உதயநிதினாப்புல எதுலேருந்து வந்தாரு? அவரும் ஷூட்டிங்ல தானே வந்தாரு. அத பத்தி ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா தெரியவே மாட்டேங்குது. இந்த சட்டப்பேரவையில இறுதியா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டிவிகேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், அப்பாவ காணோம், பொண்டாட்டிய காணோம், உஷ்ஷுங்கிறது, தஸ்ஸுங்கிறது, நீங்க தற்கொலை, சினிமா ஷூட்டிங் அப்படிலாம் சொல்றத விட்டுட்டு, மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமா இருக்கோ அத பத்தி பேசலாம். பேச மாட்டேங்கிறது பேசினா எந்திச்சு ஓடிறது. ஊழல பத்தி பேச எந்திச்சுனா ஓடுறது. இப்ப சொல்லி தான் தெரியுது. ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் ராலே சொல்லி தான் தெரியுது. மாசத்துக்கு 500 பேர் போற பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு? அப்படிங்கிற கேள்வி நேச்சுரலா நீங்க சொல்லுங்க. எழத்தானே செய்யும். இந்த மாரி எத்தன பூதம் உள்ள இருக்குதுன்றதெல்லாம் தோணுனா தான் வரும். சரி, ஓகே, நம்ம அத பத்தி பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா, நம்மலாம் சாதாரண மக்கள். அதனால சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாரியான விஷயங்கள்ல மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்த சட்டப்பேரவை பேசணும். உதயநிதி அவர்கள் சொல்றாரு, ம். சட்டப்பேரவை வந்து சினிமா ஷூட்டிங் மாரி ஆயிட்டுருக்கு. இப்ப சட்டப்பேரவை புனிதமானதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சினிமா ஷூட்டிங்கே குற்றப்படுத்துறீங்களா? சினிமால இருந்தாலும் நீங்க சினிமால எத்தன தொழிலாளர்கள் வேல பார்க்குறாங்க, எத்தன பேருக்கு வாழ்க்கை குடுத்துருக்கு. அத நல்லா பண்றவனும் இருக்கான். அத நல்லா கத சொல்லி ஆஸ்கார் அவார்டு வாங்குனவனும் இருக்கான். தெய்வ திருமகன் மாரி படத்த நீங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிருவீங்களா? சொல்லுங்க. எத்தன படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்கு. அந்த நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல படத்துலாம் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிருவீங்களா? அதெல்லாம் நீங்க தீட்டு, அசடுன்னு அந்த மாரி சொல்லிருவீங்களா? பட் அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்க. நீங்க அதுலருந்து தான் வந்தீங்க. உங்க தொழிலுக்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லங்கிறதுல நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க கேள்வி எனக்கு இல்ல, மக்களுக்கு இல்ல இது. நான் பேசின வீடியோ தப்பு தான், தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.